ஆகவே ஆளுநர் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த வர்த்தமானியை விடப்பெற வேண்டும், அல்லது நாங்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே நாங்கள் இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். நீதிமன்றம் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். ஆகவே நீதித்துறை மூலமாக இந்த ஆளுநருடைய அடாவடிகளுக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம் என்று கூறிக்கொண்டு, எனக்காக இன்றைய தினத்திலே வர்த்தக நிலையங்களை மூடி பூரண ஒத்துழைப்பை வழங்கிய சாவகச்சேரி வர்த்தகர்களுக்கும் நான் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நன்றி கூறிக்கொண்டு, என்னோடு இந்த வேளையிலே கட்சி பேதங்கள் என்று ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூட என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுநருடைய அடாவடித்தனமான நடவடிக்கைகளை கட்சி பேதமின்றி அவர்கள் விமர்சிக்கின்றார். ஏன் ஆளுங்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பகிரங்கமாகவே விமர்சித்திருந்தார். ஆகவே அவ்வாறான நிலைமையிலே இவர்கள் இவ்வாறானவர்களை ஆளுநராக இந்த மண்ணிலே வைத்திருக்க வேண்டுமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த நடவடிக்கைகளை இவ்வாறான நடவடிக்கையுடன் நிறுத்த வேண்டும். இன்றைக்கு தென்மராட்சி முழுமையாக கொடிகாமம், சாவகச்சேரி, கையடி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னார்வலாக இந்த வர்த்தகர்கள் தங்களுடைய கடைகளை பூட்டி பூரண ஒத்துழைப்பை வழங்கியதற்காக என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு, எவ்வாறான அச்சுறுத்தல்கள் அடிமனிதர்கள் வந்தாலும் நாங்கள் ஒருபோதும் துவண்டு விட மாட்டோம். துணிச்சலாக இந்த மக்களுக்காக பணியாற்றுவோம். பதவிகள் இருந்தாலும் சரி, இல்லை விட்டாலும் சரி, எங்களுடைய மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நாங்கள் பணியாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.